அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஓரல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2022 நடத்தப்பட்ட அந்த எக்ஸாமுடைய சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் நீக்கம் பண்ணவங்க நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்றவங்களில் யார் தகுதியானவங்களோ அவங்களுடைய சிவியை அப்லோடு பண்ணி அதில் இன்டர்வியூக்கு யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூ சொல்லி டிஎன்பிஎஸ்சி முன்னரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ 24th இன்றைக்கி அந்த ஓரல் டெஸ்ட்டு நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச அந்த டீட்டெயிலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து பார்க்குறது தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிடிஎஃப். அது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பதிவு எண், கம்யூனிட்டி, அவங்களுடைய ஜென்டர், அவங்க ரிட்டனில் வாங்கின மார்க்கு, ஓரல் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு, டோட்டல் மார்க்கை போட்டிருக்காங்க. இது அந்த 2022 நடந்த ஏஐ எக்ஸாமுடைய பேஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஇ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி ஏஇ சிவிலில், இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, இதெல்லாம் சேர்ந்து நடந்தக்கூடிய எக்ஸாம் தான் இது. 24 மெம்பர்ஸ்க்கு உள்ளே தான் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க நேர்முகத் தேர்வுக்கு. பார்த்திங்கன்னா 109 பேர் தான் இந்த இதிலேருந்து நீக்கம் பண்ணாங்க. இந்த 109 பேருமே சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணலை அப்படின்னு நீக்கம் பண்ணவங்க. அதில் வழக்கு தொடுத்தவங்க ஒரு 6 பேர் 8 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேர் வழக்கு போட்டு நான் வெற்றி பெற்றனால தான் இப்போ எல்லா எக்ஸாம்லேயுமே சிவி திரும்ப அப்லோடு பண்ண சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த வழக்கு ஏற்கனவே ஏஇயில் தேர்வானவங்களை இது பாதிக்காது. அவங்க தேர்வானது தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்களில் இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இவங்க எல்லாருமே அவங்களுடைய கம்யூனிட்டி வாரியாக, அவங்களுடைய அந்த இடஒதுக்கீடு வாரியாக இருக்காங்க. அது யார் என்னென்ன கம்யூனிட்டி, அவங்க வாங்கின மார்க்கு என்ன, ரிட்டன் எக்ஸாமில் வாங்கின மார்க்கு, தென் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு. இது என்ன ஒரு பாஸ்ட் அப்படின்னா, இன்னைக்கு தான் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே எப்போயும் வெளியிட்ருவாங்க டிஎன்பிஎஸ்சி. அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. முடிஞ்ச உடனே அதை வெளியிட்ருவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய வேலைகளை மிக விரைவாக முடிச்சிருக்காங்க. ஸோ அது குறித்து சொல்கிறது அந்த பதிவு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இனி அடுத்து இவங்களுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு பண்ணுறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை அடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சுங்களா? நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்குள்ளே இந்த ஏஇ கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு விட்டுருவாங்க அப்படின்னு. இப்போ இவங்க மார்க்கு சப்போஸ் இவங்களை யாராவது ஜேடிஓ எக்ஸாம் பாஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா இவங்க ஏஇ போஸ்ட் வாங்கிட்டா ஜேடிஓ வரமாட்டாங்களே. ஸோ அதனால் ஒரு போஸ்ட் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனால் இந்த மந்த்துக்குள்ளே இந்த ஏஇனுடைய டீட்டெயிலெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜனவரி லாஸ்ட் வீக் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் ஜேடிஓவுடைய கவுன்சிலிங் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. ஒரு பதவி ஒரு வேலைங்கிறது அந்த ஒருத்தருக்கு போய் பயன்பெறணும். ஓகே, 2-3 பேர் ஒருத்தர் 2 போஸ்ட் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்ட் செலக்ட் ஆகாமல் போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த பதவியினால் வரக்கூடிய பயன்கள் இல்லாமல் போகுங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ ஏஇ எக்ஸாமுடைய இன்டர்வியூ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இந்த கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா எவ்வளவு வேக்கண்ட் எடுக்கிறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா? இன்டர்வியூ எக்ஸாம் மார்க் விட்டுருக்காங்க. இதில் எத்தனை சீட் இருக்குன்னு ஒன்று பார்க்க, எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லலை. அவங்க 24 மெம்பர்ஸை கூப்பிட்ருக்காங்க. அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்தா தான்
அடுத்ததுக்கு போக முடியும். ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஸ்பிளேவில் உள்ள லிஸ்ட்டில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக சொல்லுவாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அடுத்து ஜேடி ஒர்க் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்னைக்கு நடந்து முடிந்த இந்த ஏஇ எக்ஸாமுடைய கவுன்சிலிங்குடைய இன்டர்வியூடைய மார்க்கை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அது உண்மையிலே நம்ம வந்து பாராட்டி ஆகணும். முடிஞ்ச உடனே வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.